விஷவள்ளி தன்னுடைய கதவுல ஒட்ட வச்சுக்கிட்டு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்தா. அவ கேட்ட நேரம் ரூமுக்குள்ள பேசிட்டு இருந்த இளங்கோ, யாழினி, கௌரி அம்மா 3 பேரும் பொதுப்படையா பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. எந்த விஷயத்தையும் குறிப்பிட்டு பேசவே இல்லை. அந்த வகையில உண்மை எதுவுமே தெரியாம விஷவள்ளி கொஞ்சம் குழம்புதான் போயிருந்தா. அங்க வந்து சேர்ந்தாரு விஷப்பாம்பு சிவம். சின்ன பிள்ளைங்க காதை பிடிச்சி திருகிற மாதிரி நல்லா பிடிச்சி திருகினாரு. கழுத வயசாச்சு, இப்படி ஒரு அவமானம் அந்த அம்மாவுக்கு தேவையா? ஆனா அதை பத்தி கொஞ்சோடு கூச்சப்படவே இல்லையே. ஆமா, அப்படி என்னதான் விட்டு கேட்ட அப்படின்னு விஷப்பாம்பு சிவம் கோவமா கேட்கவும், தெரியலனே இவங்க என்ன பேசிட்டு இருந்தாங்க, சரியா காதலியே விழல அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தோட சொல்லவும், அப்படி என்னதான் பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு விஷப்பாம்பு சிவம் பதறி போயிருந்த கௌரி அம்மா யாழினி கிட்ட கேட்கவும், கௌரி அம்மா சமாளிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு பட்டுப்புடவை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம், அதை தான் இவ அரைக்குறையா காதல வாங்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சமாளிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அதை சொன்னீங்களே அது என்ன, இதை சொன்னீங்களே இது என்ன அப்படின்னு மாறி மாறி கேட்க ஆரம்பிச்சா. அதுக்கு கௌரி அம்மா நிதானமா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அமுதா, ஒட்டு கேட்டது கேவலமான விஷயம், அதை பத்தி உங்க அண்ணன் கேட்டுக்கிட்டு இருக்காரு, நீ நடனா என்ன குறுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க, உனக்கு வெக்கமா இல்லைன்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தாங்கன்னா அங்க இருந்து விட்டா போதுண்டா சாமின்னு ஓடியே போயிருக்கும் அந்த அம்மா. அதை விட்டுட்டு விஷவள்ளி கேட்கறான்றதுக்காக எல்லாத்தையும் வருஷப்படுத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஒண்ணுங்க, ரூம்ல பேசிட்டு இருந்த விஷயத்த மட்டும் விஷவள்ளி சரியான நேரத்துல வந்து காதல வாங்கி இருந்தாருன்னா இந்நேரத்துக்கு அந்த வீட்டுக்குள்ள மிகப்பெரிய பூகம்பமே வெடிச்சிருக்கும். அப்படி எதுவும் நடக்காம போனது ஒரு வகையில நிம்மதின்னு தான் சொல்லணும். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்க மக்களே, வெல்கம் டு டிஎன் விஜய் ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. மாயா சொன்ன மாதிரியே அவ கொடுத்த பணத்தை எடுத்துக்கிட்டு சிவனானோட வீட்டுக்கு போனாரு ஜெயிலர். ஜெயிலருக்கு இதெல்லாம் தேவையே இல்லாத விஷயம். இந்த கேஸ்ல விக்ரம் எவ்வளவு தீவிரமா செயல்பட்டு இருக்காருன்னு ஜெயிலருக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு முதல் நாள் கூட ஜெயிலுக்கே வந்து கடுமையா மிரட்டிட்டு போனாரு. அப்படி இருக்கும்போது சிவனாண்டி வீட்டுக்கே போய் பணத்தையும் கொடுத்து, நீங்க இந்த ஊர்லயே இருக்காதீங்க, இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நீங்க வேற ஊருக்கு போங்கன்னா உடனே அவங்க கிளம்பி போயிடுவாங்கன்னா என்ன, நாங்க எதுக்காக போகணும், எதுக்காக எங்களுக்கு பணம் கொடுக்குறீங்க அப்படின்ற கேள்வியை கேட்பாங்களா மாட்டாங்களா? அப்போ என் புருஷன் சாவுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, அது எல்லாத்தையும் மறைக்கிறதுக்காக இப்படி பண்றீங்களா அப்படின்ற சந்தேகம் வரதானே செய்யும். மனசுக்குள்ள ஏற்பட்ட சந்தேகத்தை வெளியே காட்டிக்காம அந்த ஜெயில கொடுத்த பணத்தை பத்திரமா வாங்கி வச்சுக்கிட்டு அங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணாம அந்த ஆள் கிளம்பி போன பிறகு நேரா விக்ரம பார்த்து தகவலை சொல்றதுக்காக ஸ்டேஷனுக்கே வந்துட்டாங்க சிவனாண்டியோட மனைவி. அவங்க விஷயத்த சொன்னதுமே சுபாஷுக்கும் நம்ம ஹீரோ விக்ரமுக்கும் வந்தது அந்த ஜெயிலர் தான் அப்படின்றது தெளிவா புரிஞ்சிருச்சு. இந்த கேஸ்ல இருந்தால் எதுக்கு இவ்வளவு தீவிரம் காட்டுறான், இவன் யாரை காப்பாற்ற முயற்சி பண்றான் அப்படின்னு நம்ம ஹீரோ விக்ரமும் சுபாஷும் பேசிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த பணத்தை நீங்க வாங்கிட்டீங்கல்ல, இந்த பணம் உங்கள்கிட்ட இருக்கட்டும், நீங்க ஊருக்கு போற மாதிரி வேற எங்காவது கிளம்பி போயிருங்க, நீங்க வீட்டுல இல்லைன்றத அவங்க நம்பட்டும், அப்பதான் நமக்கு தேவையான சாதகமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு விக்ரம் சொல்லவும், அந்த அம்மாவும் பையனும் அங்க இருந்து கிளம்பி போனாங்க. நாம கொடுத்த பணத்தை சிவனோட மனைவி வாங்கிட்டாங்க, அவங்க நிச்சயம் வெளியே போயிடுவாங்கன்ற திமிர்ல மறுபடியும் விக்ரம் பேசும்போது ஜெயிலர் ரொம்ப திமிரா தான் பதில் சொல்ல போறான். இதனால அந்த ஆளுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பட போகுது. நம்ம ஹீரோ விக்ரமுக்கு ஜெயிலர் மேல ஒரு சந்தேகம் தான் இருந்துச்சு. அந்த சந்தேகத்தை ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி ஜெயிலர் நடந்துக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த வகையில நம்ம ஹீரோ விக்ரமுக்கு இது வெற்றி தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன் விஜய் ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.